ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயர்க்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 15 ஒன்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். செகண்ட் ஒன், நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அடுத்த தேர்ட் ஒன், உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் டேஷ். அடுத்து 5th ஒன், கற்றவருக்கு அழகு தருவது. ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே உங்க புக்ல மார்க் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றதையும் கண்டுபிடிச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 1, எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. 2 மார்க் கொஸ்டின். வினா எண் 21 கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். திருவிக சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களுள் 4 பெயர்களை எழுதுக. விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. அடுத்து 18, நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை. அடுத்து 19, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. 20, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. அடுத்து 21, இது வந்து கட்டாயம் வந்து நீங்க விடையளிக்கணும். தன் குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பிரிவு 2, இவையினும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். இதுவும் வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். சோ பாருங்க, தொடர்களின் வகைகளை கண்டறிந்து எழுதுக. கடமையை செய் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அடுத்து 23, கீழ்காணும் சொற்களை பெயரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக. இதுல கொடுத்திருக்க வார்த்தைகள்ல வந்து எது பெயரச்சம் எது வினையச்சம் அப்படின்றத வந்து தனித்தனியா எழுதணும். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இதை வந்து ஒரு வாக்கியமா நீங்க வந்து எழுதணும், அழகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி. அடுத்தது வந்து அணிகலன். அடுத்து கலைச்சொல் தருக, டேலண்ட், ஹெர்ப்ஸ். 26, நிறுத்தற் குறியீடுகளை இடுக. 27 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 28, சரியான மரபு சொல்லை எழுதுக. கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். அடுத்து பகுதி 3, பிரிவு 1, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஏதாவது 2 கொஸ்டின் மட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணா போதுன்னு இருக்காங்க. நோய்கள் பெருக காரணம் என்ன. அடுத்து உரையை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணணும். அடுத்து 31 பாத்தீங்கன்னா, எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். அடுத்து பிரிவு 2, இதுவும் 3 மார்க் கொஸ்டின். 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வினா எண் 34 வந்து கட்டாயமா விடையளிக்கணும் கொடுத்திருக்காங்க. 32, புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை. அடுத்து 33, தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. அடிப்பிரளாமல் எழுதுக. உடலின் உறுதி என தொடங்கும் வருமுன் காப்போம் பாடல் அல்லது கற்றோருக்கு டாஸ் என தொடங்கும் கல்வி அழகே அழகு பாடல். அடுத்து பிரிவு 3, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து 37, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. அடுத்து பகுதி 4, மதிப்பெண் 25, அதாவது 5 மார்க் கொஸ்டின். 5 கொஸ்டின் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணணும். நீதி நெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அல்லது நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை. விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. அடுத்து கீழ்காணும் படம் சார்ந்த சொற்கள் 10 எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து விளம்பரத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. 42, பள்ளியிலும் வீட்டிலும் உன் பொறுப்புகள் எவையேனும் 5 எழுதுக. அடுத்து பகுதி 5. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.